இது வரைக்கும் யாருமே சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்யூரஸியாக யார் சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அக்யூரேஷன் லெவல் வந்து ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியா மார்க் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து கரெக்டாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இப்போ கிஃப்ட் நிஃப்டி உதாரணத்துக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரணும். அதனால் கிஃப்ட் நிஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்து 12 மந்த்து கேண்டிலில் வச்சுருக்கேன். அதாவது ஒரு வருஷத்தினுடைய கேண்டிலில். ஒரு வருஷத்தினுடைய கேண்டிலில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உண்டான கேண்டில் எங்கே இருக்குது, நியர்பை 61% கிட்டே இருக்குது, புல் பேக் உண்டான ஏரியா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ ஃபெப்பில் வந்து பார்த்திங்கன்னா 0, 50%, 100, 127. இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 50% ரீடெஸ்ட்மெண்ட்டு, 50க்கு அப்புறம் 61 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகும். இங்கே ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு மேலே போச்சுன்னா 127ல் ரிவர்சல் பாயிண்ட் ஆகும். அப்போ 127 உடனே பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ணுதுன்னா, வால்யூமோடு இருந்துச்சுன்னா அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய லெவலை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஃபெப் லெவல் வந்து என்னென்ன லெவல்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் என்ன சொல்கிறேன். 0, 0.38, 0.5, 0.618, 1%, 1.61, 261, அப்புறம் 127. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ரிவர்சல் கேண்டில் இண்டிகேஷன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ரைட் சைடு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓவராலாக நியர்பை கேண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்க வரோம். இப்போ நம்மளுக்கு நியர்பை கேண்டில் இருக்கிற லெவல் மட்டும் நம்ம நோட் பண்ணிப்போம். இப்படி ஜோனை மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு ஜோன், இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் செட்டிங்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் கொடுங்க. இயர் மிட் பாயிண்ட். ஓகே, அந்த இயருடைய ஐ வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இல்லை. அதனால் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். அடுத்தது 6 மந்த்து. அப்போ இந்த வருஷத்தினுடைய 6 மந்த் இல்லாமல் போன வருஷத்தினுடைய 6 மந்த்தினுடைய லெவலில் நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ நியர்பையில் இங்கே மிட் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம ஜோன் போட்டு நம்ம மார்க் பண்ணலாம். இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் 6 மந்த்லி மிட் பாயிண்ட்டு. ஓகே, அதனுடைய லோ அவ்வளோ தூரம் 23,800 வரைக்கும் ஃபாலோ ஆகுமான்னு தெரில. ஆனால் இங்கே நியர்பையில் இங்கே 6 மந்த்தினுடைய ஹையும் 1 இயர்னுடைய ஹையும் ஒன்று சேமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த லெவல் தேவையில்லை. லோ வேணால் மார்க் பண்ணிங்க. சிக்ஸ் மந்த்லி லோ. இப்போ என்ன பண்ணால் அந்த ஃபெப்பை டெலீட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்குது கேண்டில் 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டை கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இயர்னுடைய மிட் பாயிண்ட்டில் இருக்குது. இப்போ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 இயராக பார்த்தோம், 6 மந்த்தாக பார்த்தோம், அதுக்கப்புறம் 1 மந்த்தாக பார்க்க வரோம். அப்போ 1 மந்தில் எங்கே இருக்குது, 1 மந்தில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான லெவல்ஸ். இப்போ இதை பார்த்துக்கலாம். இப்போ நியர்பையில் மந்த்லி லோ அங்கே இருக்குது. மந்த்லி லோ லோன்னு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து கீழே அந்த 127 நம்ம ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு போடணும்.
மந்த்லி 127 ரிவர்சல் பாயிண்ட்னு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே இது பண்ணால் இப்போ நியர்பை கேண்டில் இதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. அதாவது 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் மந்த்லி லோவுக்கும் நியர்பையில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த மாதத்தினுடைய மந்த்லி லோ போடணும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை, 31 ஆகிடுச்சி. 31க்கு அப்புறம் அப்போ இந்த மாதத்தினுடைய லோ தான் மார்க் பண்ணணும். அப்போ இந்த மாதத்தினுடைய லோவை இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஹைக்கும் லோவுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணணும். 2 சைடு வந்து அதனுடைய லெவல் தேவை. அப்போ மந்த்லி லோ இங்கே இருக்குது, மந்த்லி லோ ஓகே. அப்புறம் இதனுடைய 50% இந்த மாதத்தினுடைய மந்த்லி கேண்டிலுக்கு உண்டான 50% மிட் பாயிண்ட்டு. மந்த்லி மிட் பாயிண்ட்டு இப்போ மார்க் பண்ணிட்டுங்க. மந்த்லினுடைய ஹை இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபெப் அப்படியே டெலீட் பண்ணுறோம். ஃபெப்பை டெலீட் பண்ணிட்டுனா நம்மளுக்கு கிளியர் கட்டாக இப்போ கேண்டில் எங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு தெரிய வரும். ஓவரால்னுடைய மந்த்லி ஹைக்கும் 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த போன மாதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் ரேஞ்சுக்குள்ளே கேண்டில் இருக்குது, லோ நியர்பையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு உண்டான அதனுடைய லெவலை நம்ம நோட் பண்ணோம். அவ்வளோதானே தவிர மீதி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான இந்த லெவல் அந்த மந்த்து முடிஞ்சால் தான் அது நம்ம வந்து மந்த்லியுடைய ஃபெப்பை மாற்றுவோம். 6 மந்த்து முடிஞ்சால் தான், அப்போ அந்த 1 இயர் முடிஞ்சால் தான் அடுத்த நெக்ஸ்ட் 1 இயர்னு பார்ப்போம். அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா வீக்லி லோ, அப்போ நியர்பை 2 டபுள் ரெஸ்டண்ட் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ணாது. அதனால் இங்கேயும் ஒரு ஜோன் போட்டு வரும். ஃபெப்பில் வந்து டபுள் சப்போர்ட் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆகாது. ரெஸ்டண்ட் இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் பண்ணாது. இப்போ இந்த வேலையை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். சப்போர்ட் ரெஸ்டண்ட்டு வித்தின் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்போ மந்த்லினுடைய 127 முக்கியம்ல, இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம்ல. அப்போ அந்த 127 நம்ம போடணும். வீக்கிலினுடைய 127, வீக்லி 127 எங்கே இருக்குது, மந்த்லி லோ கீழே இருக்குது. அப்போ இந்த வீக்லி 127 நம்ம மார்க் பண்ணுறோம். இதை நீங்கள் கமாடிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு எல்லாத்துலேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வெரி பர்ஃபெக்டாக இருக்கும். வீக்லி 127 ஃபெப் லெவலில் 127 ரிவர்சல் பாயிண்ட்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபெப்பை டெலிட் பண்ணிடலாம். மேலே ஒன்றா மார்க் கேண்டில், அதுக்கப்புறம் மேலே மூமெண்ட் இவ்வளோ தூரம் மூமெண்ட்டு கொடுக்கணும். அதனால் மேலே இந்த 127 நம்மளுக்கு நியர்பையில் கேண்டில் எங்கே இருக்கோ அதனுடைய மிட் பாயிண்ட்டு லோ 127. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பிட்வீனில் இங்கே கேண்டில் வந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வீக்லி லோவையும்
மந்த்லி லோவையும் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டபுள் சப்போர்ட் இருக்குது. வீக்லி லோவும் இப்படி கிராஸ் பண்ணி வந்தாலும் இங்கே வந்து ஃபுல் பேக் எடுக்கும். அப்படின்னா இப்படி ஃபர்தராக வந்து ஃபுல் பேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 200 பாயிண்ட்டு அவ்வளோதான். இதுலேருந்து ஃபுல் பேக் எடுக்கும். ஃபர்தராக ஃபால் கண்டிஷன்ன்றப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஸ்டாக்கு F&O எல்லாத்துக்கும் வந்து இதனுடைய லெவலில் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணேன்னா, மண்டேக்கு உண்டான ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரி யோசிக்கலாம் அப்படின்றபோது நம்ம யோசித்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அப்போ வீக்லி லோவும் ப்ரீவியஸ் டே உடைய 127 நியர்பை பக்கத்தில் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் பிரேக் ஈவன் பண்ணால் தான் பெரிய ஃபால் நடக்கும். அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஈவன் பண்ணாது. அப்போ பிரேக் பண்ணால் தான் அப்போ நாளைக்கு ஃபர்தராக இங்கே கேண்டில் ஓப்பன் ஆனாலும் ப்ரீவியஸ் டே உடைய இது பண்ணாலும் எல்லோரும் ஏமாற்றிட்டு திருப்பி கீழே போகிற மாதிரி போயிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் மேலே வச்சுட்டு இங்கேருந்து மேலே போகும். அப்போ 480லேருந்து 665 அப்போ 200 பாயிண்ட்டுக்கு டெல்டா வேல்யூ பிரகாரம் அடுத்த மணிக்கு சிஇ வேல்யூ வந்து 200 பாயிண்ட்டுக்கு 110 பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போ இது இந்த ஒரு சப்போர்ட்டிவ் லெவல்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு சொல்லிட்டு கேண்டில் ஃபார்மேஷனை பாருங்கள். கேண்டில் ஃபார்மேஷன் நம்மளுடைய இன்னொரு குரூப்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இதனுடைய லோவை இங்கேருந்து மிட் பாயிண்ட்டை கிராஸ் ஓவர் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோ, அதுக்கப்புறம் 127, அந்த ப்ரீவியஸ் டே உடைய 127 என்ன இருக்குன்னா வீக்லி லோ இருக்குது. அப்போ டபுள் சப்போர்ட்டில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபால் பண்ணாது அப்படின்னு யோசிக்கணும். இதே பேங்க் நிஃப்டிக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் எல்லாத்தையுமே ஃப்யூச்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுமே தவிர ஸ்பாட் என்றைக்குமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்யூச்சரில் நிஃப்டி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே உங்கள் லாஸஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எதில் நான் ட்ரா பண்ணி வச்சது தான் அதை அப்படியே நான் மாற்றிக்கிறேன். இந்த மந்த் கேண்டில் இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ மந்த்னுடைய மிட் பாயிண்ட்டு அதனுடைய லெவல் இப்போ மந்த்னுடைய 127 லெவலில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். அடுத்த வீக்கில் அப்படியே சேஞ்சப் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய கேட்டகரி முடிஞ்சிருச்சு. மந்த்லியை இங்கே எடுத்துகிட்டு வந்து
இப்போ இதை டெலிட் பண்ணலாம். இப்போ வீக்லி மாற்றிடலாம். இப்போ வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டு, வீக்கினுடைய லோ. அப்போ ஓரளவு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால அந்த டவுன் ட்ரெண்டு நம்ம போடலாம். வீக்லி லோ, வீக்கினுடைய ஹை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபெப்பை டெலிட் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ கொசம் தான் தெரியும். லோயர் டைம் ஃப்ரேமில் மினிமம் ஒரு 50 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். இப்போ கேண்டில் எங்கே சுற்றிட்டுருக்குன்னு, இந்த சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு. அப்போ நம்ம ஒரு கால் சைடு எதிர்பார்க்கணும்னா அப்போ இதை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சி ஆப்ஷனு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது எது வரைக்கும் போனால் மந்த்லி ஐ வரைக்கும். இதனுடைய லெவலை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ லோ வந்து என்ன தான் லோ போனாலும் மந்த்லி லோவும் வீக்லி லோவும் நியர்பை பக்கத்தில் இருக்கிறதுனால இது என்ன ஆகுனா ரிவர்சல் வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். என்ன தான் ஃபால் பண்ணாலும் அடுத்தடுத்த வந்து சப்போர்ட் பாயிண்டில் நின்றுருக்கு. இது ஃபர்தராக வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபால் பண்ணாது. அப்கமிங் டேஸில் ஃபால்னால் நம்ம இதனுடைய லெவல் 23,300 கீழே உடைஞ்சது தான் பெரிய ஃபால் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இங்கே ஸ்டாக்குக்கு எல்லாமே எந்த ஸ்டாக்கு எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறவங்க எல்லோரும் சரி தான். அதுக்கு உண்டான ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் ஃப்யூச்சர்னு அந்த ஸ்டாக் அந்த டைப் பண்ணி எஃப்னு போட்டிங்கனாலுமே ஃப்யூச்சர்னு காட்டும். ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். சரிங்களா?